கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு நீடிய நாமத்தினாலே உங்கள் யாவரும் வாழ்த்துகிறேன். தேவனருளி அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தங்களை தேவனுடைய நாம மகிமைக்கென்று நாம் தியானித்து, புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி செய்வார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம் நாம் தியானிக்க ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. அடியேனை மறைத்து பரிசுத்த ஆவியானவர் நீங்க உங்க பிள்ளைகளோட பேசுங்க. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ என்னோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் உம்முடைய ஜீவனுக்குள் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் 24 மணி நேர வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் 24 மணி நேரமும் கர்த்தருக்கு உண்மையாயிருந்தால் 24 மணி நேரமும் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் நன்மையானவைகளை செய்தால் வேதத்தில் நமக்கு எல்லாமே எழுதி கையில் தந்துட்டாரு. கட்டளைக்கு கீழ்படியணும், கற்பனை கை கொள்ளணும், அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும், அவருக்கு பிரியமானபடி நடக்கணும், செம்மையான வழியில் நடக்கணும். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான் என்று வேதம் சொல்கிறது. ஏனோக்கு போல வாழ வேண்டும். உலகத்துல தான் நம்ம வாழ்றோம். இந்த உலகத்துல வாழும்போது கர்த்தரை விட்டு தள்ளி போறதுக்கு 1000 காரியங்கள் வந்துட்டே இருக்கு. கடைசி காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். சின்ன பிள்ளைல ஆரம்பிச்சு கடைசி வயசான பாட்டிம்பாங்க, தாத்தாம்பாங்க, அவங்க கையில வரைய செல்போன் வந்துட்டு, செல்போன் ஆன் பண்ணியாச்சு அப்படின்னா அது வேற பக்கம் கூட்டு போகுது. ஒரு சின்ன பிள்ளை செல்போனை கையில் கொடுத்தாச்சு அப்படின்னா 3 மணி நேரம் போயிருது. ஒரு வயசான தாத்தா பாட்டி நான் தனியா இருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு செல்போன் பார்க்காங்க, அவங்க வாழ்க்கையிலேயே 3 மணி நேரம் போயிருது. வாலிப பையங்க, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள், காலேஜ் படிக்கிற பிள்ளைகள் 3 மணி நேரம் போயிருது. வீட்டில் இருக்க தாய்மார் 3 மணி நேரம் போயிருது. நிறைய குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போற 1000 காரியங்கள் இருக்கு. ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தால், என் வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமா இருந்தால், என் வாழ்க்கை உங்கன்னா உங்க வாழ்க்கை, உங்க வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமானபடி இருந்தால், அப்ப நம்ம என்ன கேட்கணும் புதிய நாள்ல அப்படின்னா, அப்பா நான் உமக்கு பிரியமானபடி வாழ எனக்கு கிருபை தாங்கப்பா. 24 மணி நேரம் உமக்கு பிரியமானபடி வாழ எனக்கு கிருபை தாங்கப்பா. அந்த ஒரு காரியத்தை மட்டும் நம்ம கேட்டா போதும். 24 மணி நேரம் கர்த்தருக்கு பிரியமானபடி நம்ம வாழ்ந்தால் வரக்கூடிய அடுத்த தலைமுறை சொல்லலாம், அடுத்த நம்முடைய சந்ததி சொல்லலாம், எல்லாமே தேவன் ஆசீர்வதிப்பார். 24 மணி நேரத்திலே துன்மார்க்கமான வழி எத்தனையோ இருக்கு, பொல்லாத வழி எத்தனையோ இருக்கு, தீமையான காரியங்கள் எத்தனையோ இருக்கு, கர்த்தரை விட்டு தள்ளி போய் உலகத்துல கெட்டு போற காரியங்கள் எத்தனையோ இருக்கு. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனம் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து ராஜா நமக்குள்ள இருக்கும்போதுதான் நம்ம சத்தியத்துல நடக்க முடியும், கர்த்தருக்கு பிரியமா நடக்க முடியும். ஏன்னா என் வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி வாழ்ந்தேன், எப்படி வளர்றேன், எப்படி இருக்கிறேன், இதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் ஆசீர்வாதம், சமாதானம், விடுதலை, அபிஷேகம், பரிசுத்தம் நிரப்பி ஆசீர்வதிப்பார். இப்படி ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை எல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் ஒரே ஒரு காரியம்தான், ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கும்போது அவனுடைய சத்துருக்களும், வேதம் அழகா எழுதப்பட்டிருக்கு, அவருடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார். பக்கத்து வீட்டில் சில குடும்பத்தில் சண்டை போட்டிருப்பாங்க, சத்துருவா இருப்பாங்க. வீட்டில் மாமியார் மருமகளுக்குள்ள சத்துருவா இருப்பாங்க, கணவன் மனைவிக்குள்ள சத்துருவா இருப்பாங்க. நிறைய வீட்டில் கர்த்தரை விட்டு தள்ளி போகிற எத்தனையோ காரியங்கள் உண்டு. எத்தனையோ காரியங்கள் சத்துருவா இருப்பாங்க. அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாகும்படி செய்வார். ஒரு மனுஷன் சமாதானமா இருக்கணும் அப்பனா என்ன செய்யணும்? தேவனுக்கு பிரியமானபடி வாழணும். புதிய நாளுக்கா ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. எங்களை
கிறிஸ்துவுக்குள் மீட்டெடுத்தீங்கப்பா, நன்றிப்பா. உங்க ஜீவனையே தந்து எங்களை மீட்டெடுத்தீங்க, நன்றிப்பா. ஜீவாதிபதியானவரே உண்மை அழைக்கிறோம்ப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்தின ராஜா ராஜாவே உண்மை அழைக்கிறோம்ப்பா. மகிமையை மீட்டு தந்தவரே உண்மை அழைக்கிறோம்ப்பா. கிருபையினாலே எங்களை பாதுகாக்கிறவரே உண்மை அழைக்கிறோம்ப்பா. 24 மணி நேரமும் எங்களை பாதுகாக்கிறவரே உண்மை அழைக்கிறோம்ப்பா. எங்களுக்கு நீங்க வேணும்ப்பா, எங்களுக்கு நீங்க வேணும்ப்பா. எங்க வாழ்க்கையில எல்லா பகுதியிலுமே கர்த்தர் வேணும்ப்பா. நாங்க கர்த்தருக்கு பிரியமா வாழ்றதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்க வாழ்க்கையில 1000 குறைகள் இருக்குப்பா. உமக்கு பிரியமானபடி நாங்க வாழ்றதுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்களை தாழ்த்திரோம்ப்பா. இந்த நாளையும் பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க, கிருபையால் நிரப்பி ஆசிரியங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிரியங்க. உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, கட்டளையை அப்பா கீழ்ப்படிந்து, கற்பனை கை கொண்டு வாழ கிருபை செய்யுங்க. சத்திய ஆவியானுக்கு கீழ்ப்படிய கத்த கிருபை செய்யுங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, சத்துருளை அபிஷேகம் நிரப்புங்க. உணர்வுள்ள ஆவியை தாங்க, பரிசுத்தவரை நிரப்புங்க. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரலாம் நிரப்புங்க ராஜா. சத்துருளை அபிஷேகம் நிரப்பி ஆசிரியங்க. இந்த நாளின் ஜெபத்தை எல்லா குடும்பத்தையும் கத்தர் பொறுப்படுத்துவங்க. உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ வேண்டும். எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் உம்முடைய ஜீவனங்களை சாஷ்டாங்கமாக அர்ப்பணிக்கணும். கத்தர் பொறுப்படுத்துவங்க. எல்லா குறைகளெல்லாம் மன்னித்து கத்தர் 1000 மடங்கு ஆசீர்வதிங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கத்தர் ஆசீர்வதிங்க. வேதத்தை தியானிக்க கிருபை செய்யுங்க, துதிக்க கிருபை செய்யுங்க, ஜெபிக்க கிருபை செய்யுங்க. தேவனோடு நடக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் மாற வேண்டும். அந்த பாக்கியம் எங்களுக்கு வேணும். கர்த்தருடைய வருகையில நாங்கள் காணப்பட வேண்டும். மனவாட்டியா இருக்க வேண்டும். எங்களை ஆயத்தப்படுத்துங்க. உமக்கு பிரியமானபடி வாழ எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய சிரசு மேல் ஆசீர்வாதம் ராஜா. எங்களுடைய கையின் கீழ் ஆசிரியங்க. என்னோட அப்பத்தின் தண்ணி ஆசிரியங்க. யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறோம் அவங்களோட சிரசு மேல் ஆசீர்வாதத்தை வைத்து சம்பூர்ணமாக ஆசிரியங்க. உங்க நாம மையப்படுத்தும். உம்முடைய ஜீவனங்களை தாழ்த்தி விடுவோம். துதிக்கான மகிமை எல்லாம் முறைக்கு செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்தையும் சம்பூர்ணமா திருப்தியா கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்ம அனைவரோடு கொடுப்பதாக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.